இப்போ சமூகம்னா என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பம் தான் சமூகம். கூட்டு குடும்பத்துக்கு சரியான சொல் என்னென்னா, கூட்டு குடும்பம் என்பது ஒரு தவறான அந்த அளவுக்கு சரியான சொல் கிடையாது. சரியான வார்த்தை கிடையாது. சரியான சொல் கிடையாது. கூட்டு குடும்பம் என்பதற்கு இணையான சரியான சொல் சமூகம். குடும்பம், சமூகம். குடும்பம் குடும்பத்துக்கு அடுத்து வந்து சமூகம். அப்போது சமூக பணின்னு சொல்கிறோம்ல, சமூக போராளிகள், சமூக பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா கூட்டு குடும்ப பணி. அப்போ சமூக பணி என்பது கட்டாயம். எல்லாருமே சமூகத்துக்காக உழைக்கணும். அதாவது குடும்பத்துக்காக உழைக்கணும், அப்புறம் கூட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும். இது ரொம்ப அடிப்படையானது. எதுக்காகலாம் உழைக்கணும் அப்படின்னா, குடும்பத்துக்காக உழைக்கணும். அதுக்கு அடுத்து கூட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும். அதுக்கடுத்து தெருவுக்காக உழைக்கணும், அந்த தெருவுக்காக. அப்புறம் அந்த ஊருக்காக உழைக்கணும். இப்படி 4 கடமை. அப்புறம் பக்கத்து ஊருக்கும் நம்ம அவங்கவுங்க எந்த ஊரில் வசிக்கிறாங்களோ அந்த ஊருக்கும் இடையிலான அந்த உறவு முறைக்காக உழைக்கணும். இப்படி கட்டாயமாக உழைக்க வேண்டிய அடிப்படையான கடமைகள் மனுஷங்களுக்கு இருக்குது. முதல்ல குடும்பத்துக்காக உழைக்கணும், அப்புறம் கூட்டு குடும்பத்துக்காக, அதாவது சமூகத்துக்காக உழைக்கணும். கூட்டு குடும்பம்னா சமூகம், கூட்டு குடும்ப பணின்னா சமூக பணி அப்படின்னு அர்த்தம். கூட்டு குடும்ப போராளி, சமூக போராளி அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து தெருவுக்காக உழைக்கணும், தெருவின் வளர்ச்சிக்காக உழைக்கணும். குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்கணும், அப்புறம் சமூக வளர்ச்சிக்காக, அதாவது கூட்டு குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்கணும், அப்புறம் தெருவின் வளர்ச்சிக்காக உழைக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரின் வளர்ச்சிக்காக உழைக்கணும். இப்படி வந்து இது கண்டிப்பான அடிப்படையான ஒரு தகுதி. இதுதான் வந்து ஒரு பொதுநலன். ஒருத்தட்ட பொதுநலன் இருக்குன்னா அவர் குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, அப்புறம் வந்து கூட்டு குடும்பத்துக்காக, அதாவது சமூகத்துக்காக உழைக்கிறாரு, அப்போ தெருவின் வளர்ச்சிக்காக உழைக்கிறாரு, தெருவின் முன்னேற்றத்திற்காக, அவர் வசிக்கிற தெருவின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாரு, அப்புறம் அவர் வசிக்கிற ஊரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கணும். இப்படி வந்து ஆண் பெண் இருவருமே வந்து இந்த கடமைகள், இது அடிப்படையான கடமைகள். இதுதான் பொதுநலன், இயற்கையான பொதுநலன். இயற்கையான ஒரு பொதுநலன் என்பது இதுதான். அதனால் நம்ம வந்து குழப்பிக்கூட சமூகம்னா என்ன அப்படின்னு நினச்சி தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. சமூகம்னா ஏதோ சமூகம், நம்ம வாழ்கிற பகுதி எல்லாமே சமூகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்காகவும் அவங்க முன்னேற்றத்துக்காகவும் போராடினா அது சமூக பணி, சமூக போராடி அப்படின்னு நினச்சி தப்பு. அது தவறான புரிதல். சமூகம்னா கூட்டு குடும்பம், அதுக்கப்புறம் சமூகம், அதுக்கப்புறம் தெரு, அப்புறம் வந்து ஊர். அப்போ நான் வடிவமைத்துள்ள அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040 அப்புறம் நம்ம வாழ போகிறோமே, அங்கே வந்து குடும்பம் என்பது இருக்கிறது. ஒரு சமூகம் என்றால் என்னவென்றால் 10 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு. அப்போ 10 சமூகங்கள் சேர்ந்தது ஒரு தெரு. ஒரு கூட்டு குடும்பம் என்பது, அதாவது ஒரு சமூகம் என்பது 8 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமூகம். 8 குடும்பம் சேர்ந்தது ஒரு சமூகம். அதாவது கூட்டு குடும்பம். 8 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம். அப்புறம் வந்து 10 கூட்டு குடும்பங்கள், அதாவது 10 சமூகங்கள் சேர்ந்தது ஒரு தெரு. 10 சமூகங்கள், அதாவது 10 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு. அப்புறம் வந்து 30 தெரு சேர்ந்தது ஒரு ஊர். 30 தெரு சேர்ந்தது ஒரு ஊர். இப்படி அதன் வடிவமைப்பில் உள்ளது. நான் வடிவமைத்துள்ளேன், அது உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து ஏன்னா சமூக பணின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சமூகம்னா அது பெருசு, ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சோடனே நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால நம்ம இயல்புலே வந்து குறைபாடு ஏற்படும். இப்போது சமூகம்னா என்ன, அது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துக்காக நீ பணி செய்கிற, உன்னுடைய கூட்டு குடும்பத்துக்காக நீ பணி செய்யணும் அப்படிங்கிறது அந்த புரிதல் இருந்ததுன்னா, கூட்டு குடும்பமா, சமூகம்னா கூட்டு குடும்பமா, அந்த புரிதல், அப்போ அது கண்டிப்பான பணி போலுக்க. சமூகம்னா என்ன, அது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துக்காக பணி செய்யணும். குடும்பத்துக்காக எப்படி பணி செய்கிறது இயற்கையானதோ அதுபோல் கூட்டு குடும்பத்துக்காகவும் பணி செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த புரிதல் வந்து ஒரு சரியான வழியில் மனுஷங்க வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஆனால் சமூகம்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் அதாவது யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்கிறது, அவங்க பிரச்சனைகளுக்காக தீர்வு காண்பது, இது எல்லாமே சமூக பணின்னு நினச்சிக்கிறாங்க. அதனாலே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. சமூகம் வேண்டாம், எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய சமூகம்னா அது பெரிய பெரிய விஷயம், நிறைய மக்கள் சேர்ந்தது, நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற ஒரு பரப்பளவு தான் சமூகம்.
அதனால் அந்த பணியெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு என் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு சமூக பணிங்கிறதே செய்யாமல் போகும். அப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்டாக்கா சமூக பணி தானே, அதை வந்து பெருசாக சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சிட்டாலே போதுமானது. அதாவது நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும், அப்புறம் சமூகத்துக்காக, அதாவது கூட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும், அப்புறம் நம்ம தெருவுக்காக உழைக்கணும், ஊருக்காக உழைக்கணும். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு பொது நலன் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும். அதை தாண்டி நீ உழைக்கிறதுங்கிறது வந்து அது உனது விருப்பத்தை பொறுத்தது தான். அது வந்து தற்போதுள்ள உலகில் உள்ள நடைமுறைகள் கொஞ்சம் உள்ள குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன். சமூகம்னா என்ன? அது கூட்டு குடும்பம் என்பதற்கு மாற்று பேர் தான் சமூகம். மாற்று பேர் கிடையாது. சமூகத்திற்கு மாற்றாக நாம் சொல்லிக்கொள்கிற ஒரு பேர் தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் என்றால் சமூகம். நம்முடைய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பெண்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆண்கள் வந்து பெண்களின் உதவியாளர்களாக இருப்பார்கள். ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள், அதாவது காவலர்களாக ஆண்கள் இருப்பார்கள். அவங்க வந்து குடும்பத்தை ஆட்சி செய்வது, குடும்பத்தில் உள்ள பெண்கள் குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள். அந்த பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து எப்படி ஆட்சி செய்வாங்க? யார் தலைவி குடும்பத்துக்கு? அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள், அவங்க தான் தலைவி. அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அதாவது அப்பா அம்மா, அப்புறம் ஒரு மகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அம்மாவும் மகளும் சுழற்சி முறையில் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு மாதம் அம்மா ஆட்சி செய்வாங்க, இன்னொரு மாதம் மகள் ஆட்சி செய்வாங்க. மகள் வந்து ஆட்சி செய்வாங்க. 16 வயசு வரைக்கும் தான் ஒரு மகள் அந்த குடும்பத்தில் இருப்பாள். அதன் பிறகு அவள் தனி குடும்பமாக போயிடுவாள். அதே கூட்டு குடும்பத்துக்குள்ளே தனி குடும்பமாக போயிடுவாள். கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் போக மாட்டாள். அதே கூட்டு குடும்பத்துக்கு உள்ளாரே தனி குடும்பமாக போய்விடுவாள். 16 வயசுக்கு மேலே, 16 வயசு வரைக்கும் தான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்புறம் அந்த அம்மாவும் மகளும் சுழற்சி முறையில் ஒரு மாதம் அம்மா ஆட்சி செய்வாங்க அந்த குடும்பத்தை, இன்னொரு மாதம் மகள் ஆட்சி செய்வாங்க. அப்படி ஆட்சி செய்யும்போது இப்போ அப்பாவும் மகனும் இருக்கான்னு வைங்க. ஒரு அப்பா இருக்கார், அப்புறம் ஒரு மகன் இருக்கான். அப்படின்னா அந்த அம்மா ஆட்சி செய்யும்போது அம்மாவுக்கு உதவியாக, துணையாக, உதவியாளராக அந்த அப்பா இருப்பார், இல்லைன்னா மகன் இருப்பான். அது மாதிரி அந்த மகள் ஆட்சி செய்யும்போது அந்த மகளின் ஆட்சிக்கு உதவியாக அந்த அப்பாவோ அல்லது மகனோ சுழற்சி முறையில் அவங்க இருப்பாங்க. இப்படி இது வந்து ஒரு குடும்ப ஆட்சி முறை. பெண்கள் ஆட்சி செய்வார். அதுபோல் கூட்டு குடும்பம், அதாவது சமூகத்தில் ஒரு 8 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமூகம். அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்தை அந்த கூட்டு குடும்பத்தில் மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. அதில் 8 பெண்கள் 8 ஆண்கள். அந்த 8 பெண்களும் சுழற்சி முறையில் அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள். அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 பெண்களும் சுழற்சி முறையில் அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள், அதாவது சமூகத்தை ஆட்சி செய்வார்கள். அதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள 8 ஆண்களும் உதவியாளர்களாக சுழற்சி முறையில் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மாதம் ஒரு பெண் ஆட்சி, ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருக்காங்க. அதனால் ஒரு மாதம் ஒரு பெண் வந்து அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார். அப்புறம் ரெண்டாவது மாதம் வந்து இன்னொரு பெண் வந்து அந்த கூட்டு குடும்பத்தை, அதாவது சமூகத்தை ஆட்சி செய்வார். அப்புறம் இன்னொரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு உதவியாக இருப்பார். அது அந்த பெண்ணின் கணவனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அந்த அண்ணனாக கூட இருக்கலாம், சகோதரனாக கூட இருக்கலாம், தம்பியாக கூட இருக்கலாம், பேரனாக கூட இருக்கலாம். இப்படி வந்து அந்த சுழற்சி முறையில் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 பெண்களும் 8 மாதத்தில் ஒரு மாதம் ஒரு பெண் வீதம் 8 மாதத்தில் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள, அதாவது சமூகத்தில் உள்ள 8 பெண்களும் அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். அவர்கள் ஆட்சி செய்வதற்கு உதவியாக அங்கே ஒரு ஆண் இருப்பார். அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 ஆண்களும் சுழற்சி முறையில் உதவியாளர்களாக, காவலர்களாக இருப்பார்கள். அது மாதிரி தெருவை ஆட்சி செய்வதற்கு தெருவில் வந்து 10 கூட்டு குடும்பம் இருக்குது. அப்போ 10 பெண்கள், ஒரு தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் 10 பெண்கள், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வீதம் ஒவ்வொரு மாதமும் வருவார்கள் அந்த தெருவை ஆட்சி செய்வதற்கு. ஏன்னா 10 கூட்டு குடும்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது 10 பெண்கள் வருவார்கள், ஒவ்வொரு மாதமும் அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். அப்புறம் அடுத்த மாதம் ஒரு மாதம் முடிந்த உடனே இன்னொரு பெண்கள், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்து இன்னொரு பெண்கள் வருவார்கள். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலும் 8 பெண்கள் இருக்காங்க. அப்படின்னா 8 மாதத்தில் ஒரு தெருவை
ஒவ்வொரு மாதமும் 10 பெண்கள் வீதம் சுமார் 8 மாதத்தில் 80 பெண்கள் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். திரும்பவும் பழையபடி மாதம் எந்த 10 பெண்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த பெண்கள் மீண்டும் அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். இதுதான் சமூக பணி. ஆட்சி செய்வது தான் சமூக பணி. ஆட்சி செய்கிற பெண்களுக்கு காவலாக இருக்கிற ஆண்களின் பணி தான் சமூக பணி. பெண்களின் சமூக பணி ஆட்சி செய்வது. ஆண்களின் சமூக பணி என்பது என்னது? காவலாக இருப்பது, பெண்களுக்கு உதவி, ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாக இருப்பது. ஒரு குடும்பத்தில் பெண்களின் பணி என்பது ஆட்சி செய்வது. அதாவது சமூக பணி. ஒரு தெருவை ஆட்சி செய்வது சமூக பணி கிடையாது, அது தெருப்பணி. ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வது தான் சமூக பணி. அப்போது பெண்களின் பொதுநலன் என்பது ஆட்சி செய்வது, ஆண்களின் பொதுநலன் என்பது பெண்களுக்கு உதவியாக காவலனாக இருப்பது. இதுதான் ஒரு பொதுநலன் அப்படின்னா என்ன? நான் பொது சேவை செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு பெண்ணின் பொது சேவை என்பது ஆட்சி செய்வது, ஒரு ஆணின் பொது சேவை என்பது காவலாக இருப்பது, துணையாக இருப்பது. ஒரு பெண்ணிற்கு, ஆட்சி செய்கிற பெண்ணிற்கு உதவியாக துணையாக இருப்பது. இதுதான் ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையான அந்த பொதுநல பணிகளில் உள்ள வேறுபாடு. அப்புறம் ஒரு ஊர் 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது, 30 தெருக்களை கொண்டது. ஒவ்வொரு மாதமும் அந்த தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்திலிருந்து, அதாவது அந்த 10 சமூகத்திலிருந்து ஒரு பெண்கள் வராங்கள்ல, ஒரு பெண்கள் 10 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். அதே நேரத்தில் அந்த 10 பெண்கள் தனது ஊரையும் ஆட்சி செய்வார்கள். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா, 300 சமூகம் இருக்குது அப்படின்னா, அப்போது ஒரு மாதத்தில் 300 பெண்கள் ஒரு மாதத்தில் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். அந்த 300 பெண்களுக்கும் உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். உதவியாளர்களாக, காவலர்களாக அந்த ஊரை பொறுப்பு வைத்து காவலாக இருப்பார்கள். இதுதான் பொதுநலன். ஒரு ஆட்சி செய்வது என்பது பெண்ணின் பொதுநலன், காவலாக இருப்பது என்பது ஆணின் பொதுநலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.